ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனலுக்கு ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் பேனர் ப்ரொஃபஷ்னலாக எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கைஸ். என் சேனல் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக இல்லை அப்படின்னு சொன்னாலுமே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை விட நீங்கள் சூப்பராகவே மேக் பண்ணலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு தேவை மொபைலில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க, அது பிக்சார்ட்டோ இல்லைனா பிக்சல் ஆப்போ உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் சரி. நான் வந்து யூஸ் பண்ணுறது பிக்சல் ஆப். அந்த பிக்சல் ஆப்பை பற்றி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா அதை பற்றி நான் ஃபுல் டுட்டோரியலும் மேக் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க கைஸ். அதே மாதிரி இந்த பிஎன்ஜி மெத்தடில் இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அந்த பேனர் அதுக்கப்புறம் தம்ப்நெயில் எதுவாக இருந்தாலும் அந்த பிஎன்ஜி மெத்தடை பற்றி ஃபுல் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதையும் பார்த்துக்கோங்க, ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை பார்த்தாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இமேஜை எப்படி உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது உங்களுடைய இமேஜ் கூட இப்போ நீங்கள் பேனரில் வைக்கிங்கன்னா அது பிஎன்ஜி மெத்தடில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதையும் பார்த்துருங்க. இந்த 2 வீடியோவையும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எப்படி பேனர் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் கைஸ். கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் நம்மளுடைய யூடியூப் பேனரை வந்து எப்படி ப்ரொஃபஷ்னலாக மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் கைஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப் பேனர் கிரியேட் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம், பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து முக்கியமாக தேவைப்படும். அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் காப்பிரைட்டட் இல்லாத இமேஜாக பார்த்துக்கணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா pixels.com வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த வெப்சைட்டில் ஃப்ரீ ஃபுட்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து காப்பிரைட்டட் இல்லாத இமேஜஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சர்ச் பண்ணி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதில் எப்படி வந்து நம்ம யூடியூப் பேனர் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக்சல் ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு யூடியூப் டிஃபால்ட் பேனர் சைஸ் வந்து வேணும். அதாவது 2560 × 1440 இதுதான் அந்த சைஸு. இது வந்து கூகுள்லேயே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதன் மூலியமாகவும் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜை சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னாடி இது என்னன்னு சொல்லிடுறேன். உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலு, அதுக்கப்புறம் மேலே உள்ளது டேப்லெட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடியது வந்து டெலிவிஷன் மொத்தமாக இருக்கக்கூடியது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒன்று. இதில் வந்து இப்போ ஒவ்வொரு இமேஜாக செலக்ட் பண்ணுவோம். மொபைல் வியூவில் நம்ம வந்து ஒன்று ஒன்றா செட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இப்போ இதை வந்து பிஎன்ஜியில் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே நீங்கள் கூகுள்லேயே இன்ஸ்டாகிராம் அந்த ஃபாலோவர்ஸான்னு கொடுக்கணுனாலும் நீங்கள் பிஎன்ஜி செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து செட் பண்ணி பிஎன்ஜி மெத்தடில் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை அதை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம் இல்லையா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆடிக்கிட்டே இருக்கும். அதை வந்து லாக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் எதுனாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இமேஜை கூட நீங்கள் வைக்கலாம், எந்தவித ப்ராப்ளமும் இல்லை. ஜஸ்ட்டு வந்து நான் வந்து இப்போ பிஎன்ஜி மெத்தடில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நேம் தேவை. கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நேம் வந்து இப்போ செலக்ட் பண்ணுவோம். நேம் வந்து நீங்கள் எழுதவும் செய்யலாம், இல்லைனா ஃபஸ்ட்டே பிஎன்ஜி மெத்தடில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம். நான் வந்து இப்போ எழுதி சும்மா ஒரு டெமோவுக்கு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து வந்து நேம் வந்து எழுதிக்கலாம். எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய கலர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ்லாம் மாற்றிக்கலாம். நான் வந்து இப்போ பிஎன்ஜி மெத்தடில் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதால அந்த இமேஜை நான் டேரெக்டாக இதில் வந்து இன்க்ளூட் பண்ணதான் பாருங்கள். ஜஸ்ட் வந்து இப்போ வந்து என்னுடைய இமேஜை நான் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சென்டரில் கொடுக்கணும். என்னுடைய சேனல் நேமை நான் இப்போ வந்து கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கீழே வந்து இன்னொரு இமேஜ் கொடுக்கணும். அதாவது ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது இது ஃபாலோவர்ஸான், இல்லைனா ஏதாவது உங்களுடைய ஏதாவது பிடிச்ச ஒரு வசனங்கள், பழமொழி எதுனாலும் உங்களுக்கு பிடிச்சதை வச்சுக்கலாம். உங்களுக்கு உங்கள் விருப்பப்படி நீங்கள் எப்படினாலும் ட்ரை பண்ணலாம். நான் வந்து இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரை டு வின், முயற்சி செய்து வென்று காட்டு அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்து கொடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட் வந்து கொடுத்துக்கிட்டேன். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வேரியண்ட்டாகவும் அதுக்கப்புறம் கலரும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரில அப்படின்னு சொன்னால் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அதில் வந்து சர்ச்சிங் ஆப்ஷனில் ஜூம் இன் ஜூம் அவுட் இருக்குது. அதை கூட நீங்கள் கிளிக் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு சைஸ் வேரியண்ட்டாக கரெக்டாக வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும், தெரியும். அதில் வந்து நீங்கள் கிளியராக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உள்ள இது மட்டும்தான் மொபைல் வியூக்கு வரும், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது இதில் வந்து நான் வந்து என்ன இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். டிடிஹெச் அண்ட் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் இன் தமிழ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டேன்.
உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுடைய சேனல் பேனர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிங்களோ அந்த மாதிரியே நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக கொடுத்துக்கலாம். எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஜஸ்ட் இந்த இமேஜஸ் மட்டும் காப்பிரைட்டட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் நான் சொன்ன மாதிரி அந்த வெப்சைட்லேயே நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து சைஸ் வேரியண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃபண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம். நான் வந்து என்னுடைய சேனலில் ஏற்கனவே இருக்கிற மாதிரி டிஃபால்ட்டாக வந்து நான் வந்து உங்களுக்கு எப்படி செஞ்சேன் நான் வந்து அப்படிங்கிற மாதிரி காட்டுதேன். உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு தோணுது, எந்த மாதிரி ஃபண்ட் வைக்கணும், எந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணணும், உங்கள் ஃபேஸ் வரணுமா, அந்த மாதிரி நீங்களே எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் கைஸ். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணணும். சைஸை வந்து இப்போ கரெக்டாக 100% வச்சுக்கிட்டு சைஸை வந்து இப்போ உங்களுடைய பேக்ரவுண்ட் இமேஜை வந்து இப்போ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பிக்சல் ஆப்பில் டவுன்லோட் பண்ண ஒரு இமேஜஸ் சூஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து ராஜா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைல் வந்து தெரியுது. அது வந்து தெரியக்கூடாது. ஜஸ்ட் வந்து நான் இது கலர் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை உடனே சேஞ்ச் பண்ணுதேன். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அந்த சைஸை வந்து நீங்கள் கொஞ்சம் மேலே கீழேன்னு செஞ்சிங்கனாலே கரெக்டாக வந்து உங்களுக்கு சைஸ் வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இதையும் காட்டுறேன். எந்தவித டிஃப்ரெண்ட்டும் இருக்காது பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு தான் அதை வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எப்படி இருக்குன்னு கரெக்டாக செக் பண்ணி போங்க. கொஞ்சம் கூட நான் வந்தாலும் உங்களுக்கு வந்து மொபைல் வியூவில் கரெக்டான ஒரு இதாக தெரியாது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க கைஸ். அதே மாதிரி அந்த இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த ஃபோன் வந்து தெரியாது வந்து தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த லைனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்து வந்துடும். அதே மாதிரி யூடியூப் பேனர் சைஸில் தான் இருக்கா அப்படிங்கிறத அந்த இமேஜ் சைஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தான், பட் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய யூடியூப் பேனர்னுடைய இதுவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஒத்து போகும். எந்த விதமான இதுவும் இருக்காது. ஜஸ்ட் அந்த ட்ரை டு வின் மட்டும்தான் கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர்த்து மற்றபடி எல்லாமே அப்படி தான் கைஸ் இருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் வந்து யூடியூப் பேனரை க்ரியேட் பண்ணலாம் கைஸ். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யூடியூப் பேனர் எப்படி ப்ரொஃபஷனலாக மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பை, see you. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.